வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். இந்த கேளக்கி சித்தர் அப்படின்னு ஒரு பேர் இப்போது நிறைய இடத்துல கேட்குறோம். நானும் நம்புகிறேன். நான் நம்புகிறேன். ஆனால் நிறைய பேர் இவரை ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க? அவங்க சொல்கிறது உண்மையா இல்லை ஃபேப்ரிகேஷனா? இதுக்கு ஒரு விவேகமான விளக்கம் பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த கண்டென்ட்டு சொல்கிறதுக்கு காரணம், நேற்று எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணியிருந்தது. அவங்க என்கிட்ட கேட்டேன், இந்த கேளக்கி சித்தரை நீங்கள் இவ்வளோ நம்புகிறேன், உங்களுக்கு நீங்கள் நம்புகிறேன், ஆனால் நம்பாதவங்களும் நிறைய பேர் இருக்குது, நானும் நம்பலை அப்படின்னு அவங்கள சொன்னேன். அப்போது நான் இதுக்கும் வெதர் சொல்லலை. சரி, நம்ம இந்த சிவன் பெருமான், முருகப்பெருமான் எல்லாருமே ஒரு வைப்ரேஷன் தான். அப்போ யாருமே இந்த கடவுளை பார்த்தது கிடையாது. இந்த திருவாசகம் அந்த மாதிரியெல்லாம் நூல்களில் கூட தான் இந்த சிவபெருமானோட பாடல் அந்த இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அப்போது எனக்கும் அதை பற்றி டீட்டெயில்ஸாக தெரியல. ஆனால் எனக்கு என்னோடய லைஃப்பில் அவங்கள வழிபட்டதுனால என்னோடய லைஃப்பில் எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்ததுனால இந்த ஒரு மந்திரத்தை பற்றி நான் படிக்க முடியும். படிக்கும்போது எனக்கு அது நம்பிக்கை வந்ததுனால நான் அந்த மந்திரத்தை ட்ரை பண்ணி என்னோடய வாழ்க்கையில் எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்தது. செகண்ட் பார்ட்டாக இந்த 2வது மந்திரம் கொடுக்கும்போது அது நான் இப்போது ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நாளில் எனக்கு அதோட ஒரு நல்ல சகுனம் கிடைச்சது. இப்போ 2வது நாள் இன்றைக்கி நான் மந்திர ஜபம் பண்ணும்போது அந்த ஒரு மஞ்சள் கலர் பட்டாம்பூச்சியாக நறுமணத்தோடு எனக்கு வீட்டுக்குள்ளே வந்தது. அதுவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்தது. இதனால எல்லாம் என்னோட சொந்த அனுபவத்தினால நான் இதை நம்புகிறாங்க நண்பர்களே. அப்புறம் இவங்க சித்தர்கள் அப்படின்று சொல்லப்படுறாங்க. இப்போ நான் அதை பரிபூர்ணமாக நம்புகிறேன். அப்போது இவர் பல அருள்மொழிகளை கொடுத்து அருள்மொழிகள் இந்த அசோக் ஐயாவுக்கு கொடுத்துருக்குன்னு அவங்கள வாயாலே அவங்கள சொல்லிட்டாங்க. அப்போ அது மூலமாக தான் அவங்கள மக்கள்கிட்ட இது போய் சொல்லியிருக்குது. அவங்களுக்கு அனுபவம் ஆயதுனால இது எல்லா மக்களுக்கும் போய் சேர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தைரியமாக முன்வந்து இதை சொல்லியிருக்குது. கேளக்கி சித்தரை ஃபாலோ பண்ணுறவங்களும் கூட இப்போது இருக்காங்க. ஆனால் இவங்க பற்றி நாம் ஏதாவது ஒரு பழைய சித்தர் நூல்களில் பார்த்தோமா அப்படின்னு கேட்கும்போது அதுவும் இல்லை. அதனால்தான் சில பேர் இந்த கேள்வி எழுப்புறாங்க. அப்போ உண்மையிலேயே இப்படி ஒரு சித்தர் இருந்தாரான்னா யாருக்குமே தெரியல. அதனால்தான் நிறைய மக்களுக்கு இது ஒரு சந்தேகமாக ஒரு கொஸ்டின் மார்க்காக நிற்கிது. இந்த பழைய சித்தர்கள், இந்த போகர் சித்தர், திருமூலர், கருவூரார் மாதிரி அந்த 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 சித்தர், அப்போ இந்த பொதுமக்கள் எல்லாம் அவங்களோட அந்த அருள்மொழிகளை நூல்கள் நம்மளுக்கு அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது, அதை அவங்கள படிச்சுட்டு இருக்குது. அதிலிருந்து கூட தான் இந்த சித்தர்களை எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இப்படி சொல்கிறவங்கள யாருமே இந்த சித்தர்களை எல்லாம் நேரில் பார்த்தது கிடையாது. ஒவ்வொருத்தர் சொல்லி சொல்லி காலப்போக்கில் அது நம்மள்கிட்டையெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்படி தான் நம்மளுக்கு தெரியும். இந்த சித்தர்களை நம்மளை இருந்திருந்தால் அது நமக்கு அது கேட்டு கேள்வி மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. அது நம்ம பார்த்தது கிடையாது. அப்போது இந்த கேளக்கி சித்தர் மாதிரி இப்போ இந்த ரீசெண்டாக அந்த சித்தர் வந்ததுனால ஒரு பகைப்பு, அதாவது இந்த மக்களுக்கிடையில் அது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அது ஒரு உண்மையான விஷயம்தான். அதனால் சிலர் என்னன்னா இது யாரோ உருவாக்கி, அதாவது இது இந்த அசோக் ஐயா உருவாக்கிய ஒரு கதையாக இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறவங்க இருக்குது. அந்த சந்தேகத்தில் தான் நிறைய பேர் தெரியுறாங்க. இது அவங்கள பணம் ஈட்டுறதுக்காக, இந்த பணம் சேர்க்கிறதுக்காக ஒரு பொய் பரப்பி இருக்குது அப்படின்னு கூட அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறது தவறா இல்லை அவர்கள் இந்த வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறதுனால
நினைக்கிறதுனால இப்படி பேசுகிறாங்க, அது இதெல்லாமே நம்மளுக்கு தெரியாது. அப்படி சொல்கிறவங்களுக்கு எனக்கு அது வந்து உண்மைன்னு நான் அனுபவித்ததுனால எனக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போது ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்கள், இந்த கணக்கன்பட்டி சித்தர் அப்படின்னு ஒரு சித்தரை பற்றி நம்ம இப்போ நிறைய கேட்டிருக்குது. இப்போ நிறைய கும்பல் கும்பலாக அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்குது அந்த கணக்கன்பட்டி சித்தரை. அப்போது இந்த சித்தர்களுடைய அதாவது இந்த சித்தர் வந்து சமாதி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சித்தர்கள் எல்லாருமே பைத்தியக்காரன்னு சொல்லி தான் எல்லாருமே ஏளனமாக பார்த்ததும் அவங்கக்கிட்டே பிஹேவ் பண்ணியதும் அப்படி தான். பைத்தியக்காரன் அப்படின்னு தான் அந்த சித்தரை எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்களே இந்த மதித்ததே கிடையாது. அவங்களே அந்த பெருசாக அதை யாருமே அவங்களே கண்டுக்கிறதே இல்லை, அதை உயிரோடு நிற்கிற டைமில். அப்போது அவர் உயிரோடு இருக்கும்போது யாருமே நம்பவும் இல்லை. அவர் சொன்னதை யாரும் அந்த சீரியஸாக அவங்கள ஒவ்வொரு பொறுப்பொறுப்பில் அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் ஒவ்வொரு வேர்டை சொல்லும். அந்த வேர்டுன்னு எல்லாம் ஆள்கார் வந்து ஒரு நக்கலோடு தான் பார்த்துருக்குது. அவர் சொன்னதை யாரும் அது சீரியஸாக எடுக்கவே இல்லை. ஆனால் நீங்களே நினச்சி பாரு, அவங்கள இறந்ததுக்கு அப்புறம்தான் அவரோட அருள்களை, பாட்டுகளை, அவரோட மகிமை எல்லாம் மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க முடியுது. அப்போது அவரை தொடர்ந்து அவங்கள தொடர்ந்து போகிற அந்த பயணம் கிட்டத்தட்ட ஒரு பேரலை மாதிரி இருக்குது. இப்போது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இப்போ கணக்கன்பட்டி சித்தர். அப்போது உயிரோடு இருந்த டைமில் அவரை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தியது, எப்படியெல்லாம் அவரை நடத்தியது எல்லாம் மக்களுக்கு இப்போ உயிரோடு இருக்க மக்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ ஆனால் இப்போ அந்த இறந்த பிறகு தான் இந்த கணக்கன்பட்டி சித்தரோடைய அந்த மகிமை மக்களுக்கு எல்லாமே தெரிய வருது. அதை காலப்போக்கில் அதெல்லாம் இந்த காலம் அவங்களோட முன்னாடி அதெல்லாமே காட்டி கொடுத்துருக்குது. அதனால என்னென்னா சில விஷயங்களே நேரில் பார்க்குறதுக்கு காலம் தேவைப்படும். கரெக்டு தானே? காலம் தேவைப்படும். எல்லாரும் இப்போ சொல்கிறாங்க, இந்த கிழக்கு சித்தரே வந்து எதுக்கு கும்பிடுற, புதுசாக வந்த சித்தர் இவரே எதுக்கு கும்பிடுற, இவர் உண்மையா, சிவபெருமான் தான் உண்மை, முருகப்பெருமான் தான் உண்மை, இப்படி சொல்கிறவங்கள நான் ஒன்று கேட்கட்டும், நீங்கள் சிவபெருமானே பார்த்துருக்கா, நீங்கள் முருகப்பெருமானே பார்த்துருக்கா? இதை ஒரு வைப்ரேஷனாக நீங்கள் அந்த சாமிக்கிட்ட ஒரு வேண்டுதல் கொடுக்கும்போது நீங்கள் அந்த அனுபவம் உங்களுக்கு அது ஒரு உணர்ச்சியாக உங்களுக்கு அது கிடைச்சதுனால தான் உங்களது அந்த நம்பியது. ஓகே, அது அந்த ஒரு சக்தியை நீங்கள் நம்பி கும்பிட்டதுனால தான் அதோட நூல்கள் எல்லாம் படித்த இப்படி தான் சிவபெருமானை கும்பிடணும், இப்படி தான் முருகப்பெருமானை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி அது வழிபாடு பண்ணியதுனால தான் உங்களுக்கு ஒரு நல்ல பலன், இல்லைன்னா அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைச்சது. இது வந்து இப்போ புதுசாக இந்த கிழக்கு சித்தரை வந்ததுனாலே நீங்கள் வந்து ஏளனமாக கேவலமாக பேசிகிட்டு இருக்கு. ஓகே, அப்போது நீங்கள் இப்படி சொல்கிறவங்க யாருமே இந்த திருவாசகம் படி இந்த மந்திரத்தில் உருட்டு இப்படி நல்லா சொல்கிறவங்களை திருவாசகம் புஸ்தகம் படித்த அந்த இந்த திருவாசகம் அந்த எழுதியா அந்த சித்திரை எல்லாம் இவங்களை பார்த்துருக்கா? சிவபெருமானே பார்த்துருக்குதா? அப்போ அதை இப்படி கிழக்கு சித்தரே ஏளனமாக கேவலமாக பேசுகிறவங்க, நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறவங்க, இதுக்கு மட்டும் ஒரு ஆன்சர் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கடவுளை வந்து உணரதான் முடியும், பார்க்க முடியாது. ஓகே, கடவுள் அப்படின்னு அது ஒரு நம்பிக்கை. நம்ம மனசில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம வந்து எல்லா உயிர்கள் மேலே அன்பு காட்டும்போது தானாகவே அது கடவுள் அருள் நம்மளுக்கு வந்து சேரும். அப்போது எல்லா உயிர்களையும் நம்ம ஒரு எதிரியாக பார்க்காம எல்லா உயிர்களும் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுற எல்லா உயிர்களுக்கும் நல்லது வரணும் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணத்துக்கு நாம் வந்துடும். ஓகே, அப்போ நாம் யாரையும் உடனே எதிர்பார்க்காம இருக்கணும். அதே சமயம் வந்து யாராவது சொன்னாலே நம்பிட்டா அது டேஞ்சரஸ் ஆகும். இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக முதல்ல வந்திருக்க ஒரு சித்தர் இவரே நம்பாத அப்படின்னெல்லாம் அது வந்து நம்ம வந்து விசாரிக்காமல் எல்லாம் நம்ம அது பண்ணும்போது டேஞ்சரு இந்த மாதிரியெல்லாம். இப்போ நான் வந்து சொல்லட்டும், நம்ம நூற்றாண்டுக்கு முன்னாடியிலேருந்து இந்த ஒரு சிவபெருமானோட இதெல்லாம் நமக்கு அந்த சிவபெருமானோட கதையெல்லாம் நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் நமக்கு கேள்வி மட்டும்தான் இருக்குது. நம்மளிப்போ அந்த நூல்கள் யாரும் எழுதிய நூல்களை அவங்களோட அந்த கடவுளை உணர்ந்து அவங்கள எழுதி மக்களுக்கிடையிலே பரப்பியதுனால தான் எல்லா மக்களும் அதை நம்பி வழிபட ஆரம்பித்தது. அதுலேருந்து இந்த சிவபெருமான் எல்லாருக்கிட்ட இந்த பிரபஞ்சம்தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி கும்பிட ஆரம்பித்தேன். அப்போது உண்மையாக இருந்தால் இந்த ஒரு வைப்ரேஷன், இந்த ஒரு கிழக்கு சித்தரோட வைப்ரேஷன் ஒரு நாள் வெளிவரும் மக்களே. அதுக்காக நீங்கள் காத்திருக்கணும்.
நல்லது எது உண்மை எது அப்படின்னு தான் நம்ம அப்படின்னு தேடி அது வந்து வரும், நம்மளை தேடி வரும் அது. அப்போ அது வரைக்கும் இந்த கிழக்கு சித்தரை நம்பாதவங்கள் நம்ப வேண்டாம், நீங்கள் அப்படியே இருங்க. ஆனால் காலம் இதுக்கு பதில் சொல்லும். இப்போது இந்த புதுசாக இருக்கங்காட்டி உங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல. கணக்கன்பட்டி சித்தரை போலே தான் அவங்களே ஃபஸ்ட்டு வந்து உயிரோடே இருக்கிற டைமில் முன்னாடி கண்ணில் தெரிஞ்சப்போயே யாரும் வந்து மதிக்கலை. உயிர் போயதுக்கப்புறம் அவங்களே சாமியாக கடவுளாக கும்பிடுறாங்க. இப்போது நிறைய பேர்த்துக்கு அனுபவம் கொடுத்துருக்குது. அதே மாதிரி நீங்கள் டைம் கொடுங்க, கிழக்கு சித்தரப்பாவே நம்புறதுக்கும் நீங்கள் டைம் கொடுங்க, வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த காலம் அதுக்கு பதில் சொல்லும். சிவபெருமான் முருகப்பெருமான் எல்லாம் சேர்ந்த சக்தி தான். அவங்களெல்லாம் கும்பிட்ட ஒரு வழிமுறையில் வந்த ஒரு சித்தருக்கு தான் இந்த சித்தர். ஆனால் சித்தருக்கு ஜீவசமாதி இல்லை. இது யாரும் இந்த சித்தரை யாரும் பார்த்ததில்லை. எங்கே இந்த கூகுள் போய் அடித்தாலங்க கிடைக்காது. இது வந்து ஒரு வைப்ரேஷன், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷனை யாரெல்லாம் இந்த கலியுகத்தில் உணர்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த யுகம் சத்தியுகம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இந்த லோகாவசானம் வரும். இந்த நிறைய எப்படியெல்லாம் கொடுமை நடக்குது. ஒரு அப்பா புள்ள, அண்ணன் தங்கச்சி, அந்த உறவுகள் எவ்வளவும் புனிதமான உறவுகளை அந்த உறவுகள் கூட இப்போ வந்து அடிபட்டு. ஒரு வீட்டில் வந்து நிம்மதியோட ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் தூங்குது கூட முடியல. அந்த மாதிரி காலம் கெட்டு போயிருக்குது. எல்லாருக்கும் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்டு யாரும் வெஜ்ஜு சாப்பிடுன்னு சொல்கிறத யாருமே ஒத்துக்க மாட்டேன். அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாயிடுச்சு. இந்த மாംசங்கள் எல்லாம் சாப்பிட்டு, இந்த மிருகத்தை எல்லாம் சாப்பிட்டு மனிதருடைய அந்த உணர்வுகள் எல்லாமே மிருகத்தன்மைக்கு மாறிடுச்சு. அதனால மிருகம் ஒரு மிருகத்தின்னு வந்து அவங்க பிள்ளையா அம்மாவா எல்லாம் அது தெரியாது. அப்போ இந்த மிருகங்களை எல்லாம் சாப்பிட்டு அந்த தன்மைக்கு மக்கள் மாறிடுச்சு. இந்த கலியுகத்தில் அதெல்லாம் நடந்து தான் ஆகணும். அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த கலியுகத்துக்கு அப்புறம் ஒரு யுகம் இருக்குது, சத்தியுகம். மறுபடியும் நம்ம வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரியே அது வந்து கறங்கிட்டே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். 4 யுகம் முடிச்சு இந்த 4வது யுகம், இந்த கல்கி எல்லாமே இந்த தூத்து துடைச்சி இந்த பூமியை க்ளீன் பண்ணும்போது அடுத்த யுகம் மறுபடியும் வந்து தான் ஆகணும். அது சத்தியுகம். அந்த சத்தியுகத்திலேக்கு என்றாவதுக்கு புனிதமான ஆத்மா மட்டும்தான் வேணும். அந்த ஆத்மாக்களே கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த ஆத்மாவை தேடுறதுக்கும் மட்டும்தான் இந்த கிழக்கு சித்தரை சிவபெருமான் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்குது. இந்த தத்துவம் யாரெல்லாம் யாரெல்லாம் அது புரியுதோ அவங்களுக்கு அடுத்த ஒரு இந்த ஜென்மத்திலே அவங்களுக்கு இங்கே இந்த பூமியிலே அவங்களுக்கு அதாவது அந்த வழி கிடைக்கும். அதுதான் உண்மை நண்பர்களே. ஒரு நாள் பாரு, இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஒரு நாள் இந்த அசோக ஐயாவையும் கிழக்கு சித்தரையும் புகழ்த்தி பாட போகிறேன். இந்த யாரெல்லாம் யாரெல்லாம் ஏளனமாக இப்போ பேசிகிட்டு இருக்குதோ அவங்களெல்லாம் இவங்களை 2 பேரையும் புகழ்த்தி பாட போகிறோம், பேச போகிறோம். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்டில் வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அது மறக்காமல் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.